ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்குது டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் 4 இந்த மாதிரியான க்ரூமிங் மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் பசங்களோட வாழ்க்கையில இணைய காலகட்டத்துல நடக்குது. இத பத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் நம்ம பொதுவா அதிகமா கவனம் செலுத்துறது இல்ல. அதே கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த பத்தி ரொம்பவே கேர் எடுத்துப்பாங்க. ஆனா பசங்க நம்ம இத பத்தி அதிகமான கவனமே செலுத்து கிடையாது. நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இதுக்கான விளைவு நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருது. இந்த மாதிரியான தப்பை நம்ம ஏன் செஞ்சோன்னு அதுக்கான காரணம் என்னன்றத பாத்தீங்கன்னா அதோட ரெக்கவரி சரியா ஏற்படுத்த இல்ல. அண்ட் அதுக்காக நம்ம ரொம்பவே ரெக்ரெட் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ ப்ளீஸ் மேக் ஷூர் இன்னைக்கு வீடியோல சொல்ல போற இந்த 4 மிஸ்டேக்ஸ் உங்களோட லைஃப்ல ஏற்பட்டுச்சுன்னா இப்பவே அதை நிறுத்திடுங்க. அண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த 4 மிஸ்டேக்ஸ்ல எது உங்களுக்கு பாஸ்ட்ல ஏற்பட்டுச்சு, இல்ல உங்களுக்கு தோணுது இப்ப அது உங்ககிட்ட நடக்குதுன்னு, இல்ல ஃபியூச்சர்லயே ஏற்பட்டிருக்கலாம்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களோட கமெண்ட்டை படிப்போம். அண்ட் எதுல அதிகமான வோட்டிங்ஸ் வருதோ அந்த டாபிக்லயும் நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்கப் பொறுத்து. நீங்களும் பாத்தீங்கன்னா பல பேரோட வாழ்க்கையில பாத்திருப்பீங்க, இல்ல இது உங்களோட வாழ்க்கையில கூட ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பர்టిక్యులர் சீசன்ல பாத்தீங்கன்னா பேக்ல ஒரு சின்னதா பிம்பிள்ஸ் மாதிரி, இல்ல ஆக்னி மாதிரி, இல்ல கட்டி அன்இவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட் டைப்ல எதுனா அரிப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கும். அப்படி நீங்க இந்தியால இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில எப்பயாச்சும் நடந்திருக்கும். சோ இங்க இதுக்கான சொல்யூஷன் என்னன்றத பார்க்கலாம். சோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பசங்களோட பேக்ல மெயினா சைட்ஸ்லயும் அண்ட் அப்பர் அண்ட் மிடில் போர்ஷன் ஆஃப் நம்மளோட முதுகுல இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாவே வேர்த்துரும். இது நம்மளுக்கு நடக்கிற ஒரு காமனான விஷயம் தான். அண்ட் ரொம்பவே அதிகமான அமௌண்ட்லயும் வரும். சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ல பாக்டீரியாஸோட அளவு அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையா இருக்கு. சோ நம்ம குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு சோப் யூஸ் பண்ணாலோ பாடி லோஷன் யூஸ் பண்ணாலோ ஏதோ ஒண்ணு நான் சொன்ன இந்த இடங்கள், அதாவது நம்மளோட அப்பர் பார்ட் ஆஃப் பேக், நம்மளோட சைடு ஆஃப் பேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கைகள் சரியா அந்த இடத்துல ரீச் ஆகாது. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ஸ் எல்லாம் சரியாவே கிளீன் ஆகிறது கிடையாது. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாக்டீரியாஸ்லாம் கிளீன் ஆகாம அந்த இடத்துலயே தங்கிரும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பாக்டீரியாஸ் நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை காஸ் பண்ணுது. சோ இதுக்கான சொல்யூஷன் என்னடா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு காட்டனான துணி இல்ல டவல் ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த துணியை நீங்க செப்பரேட்டா வச்சுக்கோங்க. அண்ட் அந்த துணியோட மிடிலோட பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நீங்க சோப் போடுங்க, இல்ல கட்டி உங்களோட பாடி லோஷன் ஏதாச்சும் ஒண்ணு நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. சோ இந்த கிளாத்ல போடுறப்போ நீங்க யூஸ் பண்ற பாடி லோஷன் சோப்ஸோட குவாண்டிட்டி நார்மலா யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதை விட ரொம்பவே அதிகமான குவாண்டிட்டி இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். சோ நீங்க இப்போ இந்த துணியை யூஸ் பண்ணி உங்களோட பேக்ல எந்தெந்த இடத்துல உங்களோட கை சேர முடியாதோ அந்த இடத்துல நீங்க இந்த துணியை யூஸ் பண்ணி ரொம்பவே கிளீனாவே வாஷ் பண்ணிடலாம். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க பாக்டீரியாஸ் ஜெம் ஆகாது. அண்ட் இதனால உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் இருக்கு. ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்காது. சோ செகண்ட் மிஸ்டேக் என்னன்றத பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்கோட பேக் பகுதி. சோ இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாய்ஸோட மேக்ஸிமமான ஆட்கள் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷார்ட்டான முடி தான் வச்சிருப்பாங்க. லாங் ஹேர் வச்சிருக்க பசங்களோட அவங்களோட கதை வேற. சோ நம்மலாம் பாத்தீங்கன்னா வெளிய போகிறோம், பொல்யூஷன்ல போகிறோம், அதிகமா வெளிய ஊர் சுத்த வேண்டியதா இருக்கு. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கழுத்தோட பின் பகுதி மோஸ்டா எக்ஸ்போஸ் ஆகுது. அங்க எந்த ஒரு கவரும் இல்ல, அது ஃபுல் ஓபனா தான் இருக்கு. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க சன்டேன் இல்ல கட்டி டல்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாகுது. நீங்களே பல பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, சில ஆட்கள் அவங்களோட நெக்கோட பின் பகுதி பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இருக்கும். வெல் கைஸ், இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் டார்க்னஸ் ரொம்பவே நார்மல் தான். ஏன்னா இது எல்லாரோட கிட்டயும் ரொம்ப காமனா தான் இருக்கும். ஆனா ரொம்ப அதிகமா இருக்கிறது பார்த்த உடனே ரொம்ப கிளியரா தெரியுது பாத்தீங்களா, அப்போ அங்கதான் பிரச்சனை. சோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றத பாத்தீங்கன்னா 30 SPF இல்ல கட்டி அதோட அதிகமா இருக்கிற ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நீங்க வெளிய போகும்போது கண்டிப்பா சன்ஸ்கிரீனை உங்களோட நெக் பகுதியில அப்ளை பண்ணுங்க. गाइस உங்களோட நெக் பகுதி ரொம்பவே டார்க்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ இது மேல கண்டிப்பா கவனத்தை செலுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃபை எப்படி போனோன்றது எங்கேயோ எழுதி வச்சிருக்குதா? இல்ல, நம்ம லைஃபினுடைய விதியை நம்மளால மாற்ற முடியும். நம்மளால நம்ம லைஃபை டிசைன் பண்ண முடியும். ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னா யாரோ நம்ம தலையில் ஏதோ எழுதி போட்டு வச்சிருக்கு, அந்த மாதிரி தான் போகும்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இது தப்பு தான். விதினா என்ன? நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸினுடைய ரிசல்ட் தான் விதி. அதை நம்ம ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளால மாற்ற முடியும். இதை பற்றியான டீட்டெயிலான விஸ்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்கீங்க, அதுதான் டிசைனிங் டெஸ்டினி அப்படின்ற பவர்ஃபுல் புக். இதனுடைய 309 மினிட்ஸ் இருக்கிற ஆடியோ புக் நான் கேட்டாங்க, குக்கு எஃப்எம்ல இருந்து தான், நம்ம மொழியில். இது நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு புக்குன்னு தான் நான் சொல்லும். இந்த புக்கும் இதே மாதிரி இருக்கிற 10,000க்கு மேலான புக்ஸினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா 1 மந்த்துக்கு 49 rupees மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். ஆனால் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடணும். குக்கு எஃப்எம்ல நிறைய ஆடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆடியோ புக் கேட்டுட்டு இருக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கலாம்,
ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்லீப் மோடில் எவ்வளவு நேரம் கேட்கணுன்றது கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்டிலும் குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அதை செக் பண்ணணும், அதை கிளிக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவ்வளோதான். அப்புறம் உங்களோட லைஃப் உங்கள் கையில் வந்துடும். கம் பேக் டு த வீடியோ. ஸோ மிஸ்டேக் நம்பர் 3 அடுத்ததா என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நாட் யூசிங் பாடி லோஷன். ஸோ இன்னைய டேட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பசங்க தான் குளிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபுல் பாடியில வந்து பாடி லோஷன்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. ஆனா பசங்க நம்ம இதை அதிகமாவே கவனிக்கிறது கிடையாது. ஸோ நீங்க ஒரு நல்ல பாடி லோஷன் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பாடி லோஷனோட வேலை என்னன்றத பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸோ இதனால உங்களோட ஸ்கின் மேல வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க பசங்களோட கைகள் வந்து பொண்ணுங்களுக்கு கம்பேர் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. இது நிஜமாவே ரொம்ப பெரிய ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா நம்மளோட கைகள் மேலலாம் யாருமே பாடி லோஷன்ஸ் வந்து அப்ளை பண்றது கிடையாது. இதனால நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இருக்க பாத்தீங்களா அது வந்து சேஞ்ச் ஆயிடும். நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆகும். நம்ம ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் கிடைக்கும் நம்மளோட ஸ்கின்க்கு. சோ இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அன்ஈவன் ஸ்கின் டோன் இல்லக்கட்டி அதனால ஏற்படுற பிரச்சனைங்க இது எல்லாத்தையும் கம்மி பண்ணலாம். இல்லக்கட்டி நம்ம முழுசாவே தவிர்க்கலாம். பாடி லோஷன் இன்றைய காலகட்டத்தில் பசங்களுக்கு நிஜமாவே ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா பசங்க நம்ம தான் ரொம்ப அதிகமா வெளியே சுத்துறோம். சோ குளிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணலாம். இல்லனா ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயே வந்து நீங்க பாடி லோஷன் அப்ளை பண்ணலாம். இல்ல வீக்லி 3 டைம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்டா உங்ககிட்ட தான் டிபெண்டன்ட்டா இருக்கு. சோ நீங்க சரியான பாடி லோஷன் வந்து சூஸ் பண்றப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நேச்சுரலா இருக்கிற மாதிரி. சோ சரியான பாடி லோஷன் வந்து சூஸ் பண்றப்போ நீங்க உங்களோட ஸ்கின்னோட கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான பாடி லோஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் கரெக்ட்டா செலக்ட் பண்றப்போ இதை பாத்துக்கோங்க அதுல தேவையில்லாத எந்த ஒரு டாக்ஸிக் கெமிக்கல்ஸும் இல்லன்னு. அண்ட் அதன் கூடவே நேச்சுரலான ஷியா பட்டர் ஹனி இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான பாடி லோஷன்ஸை பாத்துக்கோங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல மாய்ஸ்சர் லெவல் இருக்குல்ல அது மெயின்டைன் ஆகும். சோ நம்மளோட அடுத்த மிஸ்டேக் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில இருக்கிற அன்வான்டட் ஹேர். இங்க பாருங்க பசங்க கிட்ட பாத்தீங்கன்னா ட்ரிம்மர்ன்றது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்கும். ஆனா நம்ம இங்க பண்ற தப்பு என்னன்றத பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரே ஒரு ட்ரிம்மர் தான் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளோட பியர்ட் நம்மளோட மூஞ்சில எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத முடிய வந்து எடுக்கணுமோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதே போல நம்மளோட பிரைவேட் பார்ட் நம்மளோட ஆர்ம் பிட் நம்மளோட பியூபிக் ஹேர் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து தேவையில்லாத அன்வான்டட் ஹேர்ஸ் வந்து வளருது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம யாரும் இந்த இடத்துல வந்து முடிக்க வளர்த்து வந்து விரும்புறது கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பா நல்லதும் கிடையாது நம்மளோட உடம்புக்கு. நம்ம பண்ற காமனான மிஸ்டேக் என்னன்றது பாத்தீங்கன்னா நம்ம அதே ட்ரிம்மரை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கிற முடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சோ ப்ளீஸ் மேக் ஷூர் இந்த மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்றதுக்காக நீங்க ஒரு தனியா ஒரு ட்ரிம்மர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் கம்மி பிரைஸ் மாதிரியான ட்ரிம்மர்ஸ் கூட நீங்க வாங்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்குது இல்ல ஆஃப்லைன்ல கூட நீங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் விலை கம்மியா 200 ரூபாய் 300 ரூபாய் விலை உள்ள இன்னொரு ட்ரிம்மர் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். இது எதுக்காக இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பியூபிக் ஹேர் உங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் ஆர்ம்பிட் அங்க இருக்கிற முடிங்களை வந்து இதை ரிமூவ் பண்றதுக்காக நீங்க வச்சிருக்கணும். மிஸ்டேக் என்ன பண்றோம்னா நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ற ட்ரிம்மர் அதே வந்து நம்ம மிச்ச இடத்துல வந்து யூஸ் பண்றோம். கண்டிப்பா இந்த தப்பை வந்து செய்யாதீங்க. அதுக்கான காரணம் என்னன்றத பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைவேட் பார்ட்ல முடியோட அளவு வந்து அதிகமாகிறதுனால இந்த இடங்க வந்து பொதுவா அதிகமா வந்து சன்லைட்ல இல்ல ஓப்பன் ஏரியாக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆகியிருக்காது. சோ இதனால இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடங்கள்ல வேர்வையோட அளவு வந்து அதிகமாகும் அண்ட் இதனால தேவையில்லாத பாக்டீரியாஸோட growth வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ ஒரே ட்ரிம்மரை நம்ம எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்றதுனால இந்த கிருமிங்க நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனால நம்மளுக்கு சில தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் ஏற்படலாம். சோ ப்ளீஸ் கண்டிப்பா இந்த விஷயத்துல ரொம்பவே கவனம் செலுத்துங்க. இந்த மிஸ்டேக் நிறைய பசங்க காமனா செய்யறது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்ப மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கூடவே இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.